ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at chapter 3 Karma Yoga of Srimad Bhagavad Gita verse 34. Let's see what is in store for us today. It says that Indriyasyendriyasyarthe ragadvesho vyavasthitau tayorna vashamagachetau hasya பரிபந்தினோ. ஓப்பா ஒரு ஃப்ளூயண்ட்டாக படிச்சிட்டோம். The meaning goes, the senses naturally experience attachment and aversion to the sense objects, but do not controlled by them, for they are the waylayers and foes. Waylayers, it seems to be a very Western word. என்னப்பா மீனிங்? Yes, it's kind of a surprise attack on the flow அப்படின்னு போட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக நேற்று நம்ம பார்த்தோம்ல, the verse 33 is actually leaving us with a question அப்படின்னு. எஸ், ஏன்னா ஐ ஃபெல்ட் தட் என்னுடைய புரிந்துணர்வில் தான் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். நான் we are exploring it for the first time அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அது இப்படி புரியுதோ அப்படின்ட்டு. அதனால தான் எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் முன்னாடியே சல்யூட் அடிச்சிட்டோம். verse 34 actually give us a very clear cut answer for our doubts. I mean, verse 33 is actually left with a question அப்படிங்கிறது கான்ஷியஸாக verse 34 உடைய அமைப்பில் தெரியுது. வாட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் டெல்லிங் இஸ், அதாவது see, we have ego and there are a lot of sense instruments we have in our body, right? And the sense instruments சென்சுவல் ப்ளஷருக்காக சென்ஸ் ஆப்ஜெக்டை தேடி போகிறது. வாவ்! அதை நீ கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண போற? வண்டர்ஃபுல், ரைட்? அதை தடுத்து நிறுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம். That is not going to give a phenomenal fruitful action, but there are different ways to handle it. சூப்பர். இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையுமே கோர்வையாக சொல்கிறோம், கோர்வையாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது I am walking, talking, moving along with you. உங்களை பொறுத்த வரைக்கும் I am a conscious identity, an ego called Krishna. இந்த பர்சனாலிட்டிக்கு, இந்த ஈகோக்கு eventually there are a lot of sense instrument. I am a sense driven personality. We all are, for that matter. So I am interacting with the world outside through my sense instruments. சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் பாதி பேர் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய வெரி லைஃப், அதாவது சார்வகா ஃபிலாசபி படி பார்த்தோம் அப்படின்னா, லிவிங் வெரி லைஃப் இஸ் ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு, பணம் உண்டுங்கிறதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ தட்ஸ் வாட் அ சார்வகா லைஃப். சார்வகா ஃபிலாசபி இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் சாங் தான். அப்படி தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கனவை நோக்கி போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு ஆசையை நோக்கி ஓடிட்டுருக்கோம். ரியல், நோ டவுட் இன் தட். ஈவன் நானும் அப்படி தான். அது எல்லாமே இஸ் அட்டாச் டு அவர் ஈகோ. இட் இஸ் அட்டாச் டு த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எக்ஸசைஸ். அந்த ஈகோக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, there is a ஜீவாத்மா, that is an energy that is operating our ego
அண்ட் நம்மளுடைய சென்ஸ் தேடல் எல்லாமே நம்மளுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நம்மளுடைய சஞ்சித பாபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நம்மளுடைய பிராரப்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஆர் நம்மளுடைய எனர்ஜி காம்போசிஷனில் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இட்ஸ் சேஸ். ஸோ அதுடைய கண்டினியூட்டி மீனிங்கில் இதை பார்த்தோம் அப்படின்னா we have sense object, right? Sorry, we have sense instruments, right? Sense instrument உடைய பர்பஸே வந்து the very purpose of sense instrument is to seek sensual pleasure through sense objects. We cannot stop it. The eyes are made for the purpose of looking out all those beautiful things around the world. I cannot close my eyes. அழகான தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லா பூவையும் ரசிக்கிறது வந்து இயல்பான விஷயம் தானே. சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு இல்லை. we used to tell this. மச்சான் சைட் அடிக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா ஒரு பூந்தோட்டத்துக்கு போகிறோம், எக்கச்சக்கமான அழகான பூ இருக்குது, ஒரு பூவை மட்டும் ரசிப்போமா? ரசனைனா எல்லா பூவையும் ரசிக்கணும் தான். பறித்து எடுத்து சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் அ வெரி colloquial statement we all used to talk when we were in our college days. So it says that the very purpose your eyes are made is to see. You cannot stop your eyes from seeing things. The very purpose our ears are made is to listen a lot of things and gather information. ஸோ சென்ஸ் ஆப்ஜெக்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு, நம்ம வந்து பிடிச்ச சாப்பாடாக வச்சுக்கலாம். பிரியாணி, எனக்கும் பிரியாணி பிடிக்குங்க, சைவ பிரியாணி கூட நல்லா தான் இருக்கும். ஸோ த வெரி பர்பஸ் மை டங் இஸ் மேட், டேஸ்ட் பட்ஸுடைய பர்பஸே வந்து டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய் ஆஃப் ஈட்டிங் தான். ஸோ சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மை டங், sense object is the biryani or the filter coffee which is in front of me, and the sensual pleasure is the joy I am getting through the experience. So all our sense instruments are made for the purpose of seeking sensual pleasure through sense objects. நான் வந்து ஒரு ஜீவன் முக்தன், I should have control over all my senses, or நான் வந்து I will operate with my life energy inside, I will just refrain all my sensual pleasures அப்படின்னு பார்த்தா, what is that you are going to do by controlling them அப்படின்னு verse 33ல கேட்டது தான். So what is that we need to do அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகால தான் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து இட் இஸ் மென்ஷன்ட் ஒன்லி டு தி எக்ஸ்டென்ட் தட் சென்சஸ். ஸோ இது சாப்பிட்டா பிடிக்கும், இது சாப்பிட்டா பிடிக்காது, இதை பார்த்தா பிடிக்கும், இதை பார்த்தா பிடிக்காது, இதை கேட்டால் பிடிக்கும், இதை கேட்டால் பிடிக்காது அப்படின்னு சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், sensual pleasure, sense object. There are three things. So eventually there will be a set of likes and dislikes is formed through these only. Wow. I remember Swami Chinmayananda. We all used to have this சின்மயா மிஷனில் வந்து சின்மயா யுவ கேந்திரா, சின்மயா பாலவிஹார் அப்படின்னுலாம் இருக்கும். அதில் வந்து we used to do a lot of theatre shows and all those stuff. அதில் வந்து ஒன் ஆஃப் த தியேட்டர் ஷோவில் வந்து தேர் வாஸ் அ டயலாக் வேர் சம்படி இஸ் டெல்லிங் தட் எவ்ரி பர்சன் இஸ் ஆக்சுவலி அ செட் ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அ செட் ஆஃப் attachment and aversion, a set of ragam and dvesham. Ragam is attachment and dvesham is aversion. ஸோ எந்த ஒரு தனி மனுஷனை நம்ம இந்த சொசைட்டியில் எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் அந்த தனி மனுஷனுக்கு பிடிக்கும், ஏதோ ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் அந்த தனி மனுஷனுக்கு பிடிக்காது. அந்த பிடிச்சதும் பிடிக்காததும் கலந்த ஒரு கலவை தான் தனி மனுஷன். அந்த பிடிச்சதை நோக்கி ஓடுறதும் பிடிக்காததை வேண்டாம் அப்படின்னு வைக்கிறதும் தான் அந்த தனி மனுஷனுடைய வாழ்க்கை பயணமாக இருக்குது. இந்த பிடிச்சதும் பிடிக்காததும் ஆர் ஆக்சுவலி எல்லா தனி மனுஷனுக்கும் வேறு வேறையாக இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் ஆர் சென்சஸ்.
இஸ் வாட் இட் இஸ் மென்ஷன் ஹியர். அதனால சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி ஒரு நீரோட்டம் போகிறது அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் வேர்ஸ் 34 சொல்லுது. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரிஃப்ரெயின் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்லோகால பார்க்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் verse 35. Bye-bye for now.